முத்து வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்தது வந்து நித்யாவும் ரோஹினி தான். ஆனா வந்துட்டு உண்மைய சொல்லாம வழுப்புறாங்க. எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல மாட்டுவாங்க. இவ்வளோ கண்டுபிடிச்ச என்னால அத கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாரி மனச தேத்திக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியும் ரவியும் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் கோசம் கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி ரவி ரொம்ப பதற்றத்துல இருக்காங்க. இத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி நான் விசாரிக்க, ரவி வந்துட்டு ஸ்ருதிய காணோம், காலைலேருந்தே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் தெரிஞ்ச இடத்துலலாம் கேட்குறேன். அவங்க வழக்கமா போற இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. முத்து போன இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்துட்டு பார்லர்லாம் ரெடி பண்ணிட்டு வெளிய வராங்க. அத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா, "எங்க போயிட்ட? நீ கால் பண்ணா கூட எடுக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏய் நான் மேக்கப் போட்டுருந்தேன். அந்த டைம்ல எப்படி ஃபோன் எடுக்குறது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி வா உன்ன காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துரத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாலியா ஈவென்ட்லாம் முடிஞ்சது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்துட்டு சாமியார் சொன்ன மாரியே வந்துட்டு ரோஹினிய காலங்காத்தால போய் அடிக்க போறாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்து பேய் புடிச்ச மாரியே வந்து ஆக்டிங் பண்றாங்க. இத பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா இது நம்ம இவ்வளோ நாள் அடிச்சும் வந்து பேய் போலயா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுது. இத தெரிஞ்சுட்டு முத்து பார்த்தீங்கன்னா, பேய் வந்த மாரி நடிக்கிறாளா? இவள இத வச்சு கவுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லி கூட்டு வந்துர்றாங்க. அந்த சாமியாருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேய் விரட்டுற மாரி ஆக்டிங் பண்ணு. செத்த அப்பா தான் வந்துட்டு இவங்கள ஆவியா புடிச்சிருக்காங்க. அவரு போணும்னா, அவர் செத்த ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சமாதிக்கு வந்துட்டு பூஜை பண்ணணும். அப்பதான் வந்துட்டு அவரு விட்டு போவாரு. இல்லன்னா வந்து இதே மாரி தான் விட்டு விட்டு வந்து உனக்கு சேட்டை பண்ணினே இருப்பாங்க. உங்களுக்கு குடும்பத்தில நிம்மதியே இல்லாம போயிரும். அதனால சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, அவர் செத்த இடத்துல போயிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இத கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா, அடடா! நாம ஒண்ணு நெனச்சு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சா என்னடா திருப்பி வந்து வம்புல மாட்டுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காரு. வித்யா வந்துட்டு அப்போ தன்னோட மாமனார் தான் வந்துட்டு போகாம இப்படி தொல்ல பண்றாரோ! சரி அவர் சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவுக்கு போயிட்டு அவரு சமாதியில போய் ஒரு பூஜை பண்ணிடலாம். அப்பதான் வந்துட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையும். சரி நம்ம அதுக்கான வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காரு. ரோஹினி பார்த்தீங்கன்னா, "அத்த அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்த. அவ்வளோ தூரம் போனா என் உயிருக்கு ஆபத்துன்னு எங்க மாமா சொன்னார்ல. அதனால நான் வரல. நீங்க வேணா போய் பூஜை பண்ணிட்டு வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ இல்லாத எப்படி ரோஹினி? அதெல்லாம் பார்த்துல போலீஸ் புரொடக்ஷன்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். அந்த மலேசியா தாத்தா கிட்ட சொல்லி நான் முத்துவ பண்ண சொல்றேன். நீ வா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு அவரு செத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணிட்டு வரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா இது வம்பா போச்சே! ஒரு தலைவலி போனா இன்னொரு தலைவலி வந்துடுதுன்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நொந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.